வேண்டாம்ப்பா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. உன் காலில் வேணாலும் விழுகிறேன். தம்பி, பண்ண பாவத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டா மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் உன் காலடியில கொட்டிடுறேன். என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. நீ சொன்னபடி உன்னை மன்னிக்கிறேன். எங்க அம்மா உன்னால திருப்பி தர முடியுமா? அதை விட்டு வேற எதை வேண்டாம் கருப்பா கொடுக்குறேன். உன் உயிர் தான் எனக்கு வேணும். ஐயோ, அவன் கத்தியால குத்தி கொலை பண்ணுவான், இவன் மரத்திலேயே அடிச்சு கொண்டுவான் போல இருக்கு. ஐயோ, இவனும் சொல்லி துப்பாக்கிய தூக்குறியே. வேணாம்ப்பா, வேணாம்ப்பா. இதப்பா, உன் உயிர் மேல ஆசை இருந்தா நான் 5 என்றதுக்குள்ள இந்த காட்டை விட்டு தப்பிச்சு ஓடி போயிரு. அப்ப ஒண்ணு செய், அந்த 5 கொஞ்சம் மொள்ளமா எண்ணு. ஓடா. ஐயோ, 1. ஐயோ, சாவு துரத்திட்டு வருது. 2. ஐயோ, பக்கத்துல வந்துருச்சு. 3. நெருங்கிடுச்சு. 4. செத்த. 5. என்னடா டீ கொண்டாட சொன்னா வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு வரா? சத்தியத்தின் பேரையே கெடுக்கும் சத்தியநாதா, ஏழை விஜயனை குலகாரனாக்கிய புண்ணியவானே, காவல்துறைக்கே களங்கமே, உன்னுடன் ஆட்டம் போட்ட மைனரும் ஜமீன்தாரும் உனக்காகவே கல்லறையில் காத்திருக்கிறார்கள். என்னுடைய அடுத்த பலி நீதான். ரூபாய் பரிசு லிங்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த நக்சலைட் விஜயகுமாரை கண்டுபிடித்து கொடுத்தாலோ அல்லது அந்த கொலைகாரன் இருக்குமிடத்தை தெரிவித்தாலோ அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தரப்படும். இது என்ன சத்துருன்னு நினைச்சியா கண்ட நேரத்துல வர்றதுக்கு? இதே கேள்வியை தான் நானும் கேக்குறேன். இது என்ன சத்துருன்னு நினைச்சியா கண்ட நாய்கள் இந்த வீட்டுல திங்கிறதுக்கு? இந்த வீட்டுல திங்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குடி. அந்த உரிமையை அப்பனோட போச்சு. இப்ப நீ இருக்கிறதே என் பெருந்தன்மையால. மரியாதையா வாய மூடிக்கிட்டு, இல்லன்னா வெளியே போயிடுவேன். ஏய், நீ நன்றி உள்ளவன் நினைக்கிற. இவளை பிடிச்சு வெளியே தள்ளுடா. என்னடா பாக்குற? இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுடா. சர்வம் சக்திமயம். அந்த விஜயகுமார புடிச்சு கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் தரேனீங்கல்ல, அந்த லட்சத்தை என்கிட்ட கொடுங்க, நான் தகவல் தரேன். வெரி குட். அவன் எங்க இருக்கிறான்? அவனை தேடி நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. அந்த மாதிரி குழந்தை தினமும் அவனை காட்டுக்குள்ள போய் சந்திச்சுட்டு வரா. அவன் இருக்கிற இடம் அவனுக்கு தெரியும். அந்த சிரிக்கை நீங்க தொடர்ந்து போனீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம்.
பாட்டு வந்துகிட்டு இருக்க, உன் பின்னாடி போலீஸ்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க. அங்க பாரு. என்ன சார், அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா? யோ, நான் குழந்தையா இருக்கும் போதே எனக்கு ஒரு தரம் காது குத்தியாச்சு. இப்ப இந்த பொட்டை குட்டி எனக்கு இன்னொரு தரம் காது குத்த பாக்குறா. நடக்குமா? எப்படி என் கெட்டுப்பிடி கொண்டுட்டீங்க சார். இப்ப என் லட்சியமே அந்த நக்சலைட் விஜய பிடிக்கணுங்கிறது இல்ல. இந்த பொண்ணை புடிச்சு முதல்ல உள்ள தரணும். விடிஞ்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது அலைஞ்சு திரிஞ்சு அவளை பிடிச்சே தீரணும். நீ இந்த பக்கம் போ. எஸ் சார். நீ இந்த பக்கம் போ. எஸ் சார். நான் எந்த பக்கம் வேணாலும் போவேன். என்ன எவன் கேட்க முடியும்? என்ன பாலாமணி, நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? பாசம், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அதான் உன்னை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்ன உளர்ற? வாங்க சார். உங்களை கைது பண்ண போறோம். சாரி, உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இந்த மட பசங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. உனக்கு எப்போ நான் உதவியா இருப்பேன், கவலையே படாத. ரொம்ப நன்றி சார், நான் வரேன். அப்புறம் போலீஸ்காரனா காதுல பூ வச்சவன் அர்த்தமா? நான் வேலை மரகிட்ட விஸ்கி சோடா எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். டியூட்டில இருக்கும்போது தப்பு செஞ்சாதான் தப்பு. இப்ப நானும் மஃப்டி, நீயும் மஃப்டி. வசதி நில்லு. போலீஸ்காரன்னா காதுல பூ வச்சவன் நான் சொன்னேன். உனக்கு காதுல பூ வைக்கத்தாண்டா நான் இவளை அனுப்பிச்சேன். அப்படியா? உனக்காக நான் ஒரு கூட பூ வச்சிருக்கிறேன். சூப்பர் பாபு.
நேரத்துல நீ பணமாக போற. ஏய், வெற்றியை மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து எனக்கு பழக்கம் இல்லடா. நீ உயிரோட இருந்தா தானே? ஏய், போன்லயே உன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்துட்டு வேண்டா. சாயங்காலம் 6 மணிக்கு நீ கலந்துக்க போற விழாவுல மிஸ்டர் ஆடியபாதம் உன் ஆட்டம் க்ளோஸ். அங்க உன்னை நான் சந்திக்கிறேன். தைரியம் இருந்தா புறப்பட்டு வா. ஏய் சின்ன பையா, என் டைப்பே தனி. நான் பாஷாணத்துல புழுத்த புழுடா. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் வருவேன். நீ அங்க என்ன புடுங்குறேன்னு பாக்குறேன்டா. இப்ப நீங்க என்ன சுட்டா சாக போறது நான் மட்டும் இல்ல, என் பக்கத்துல இருக்கிற உங்க தலைவரும் தான். ஏன்னா என் உடம்புல இருக்கிறது எல்லாம் டைனமைட், வெடிகுண்டு. இப்ப என்ன சொல்றீங்க? சுடுங்க. நான் சாகிறதுக்கு தயாரா தான் வந்திருக்கேன். நீங்க உங்க தலைவரை இழக்க தயாரா இருக்கீங்களா? சார், இதுல நீங்க யாரும் தலையிட வேணாம். இவனை நானே கவனிச்சுக்கிறேன். எங்கடா போகணும்? வாடா சொல்றேன். வாடா. ஏறா. மந்திரிய கடைச்சிட்டு போயிட்டானே. என்ன சார்? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களை கடத்தாம போயிட்டானே. என்ன அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.